ஆட்டத்துல சேர்த்துக்காங்க. இந்த ஆட்டம் முடிஞ்ச உடனேதான் இப்பவே சேர்த்துக்காங்க. இல்லைன்னா ஆட்டத்துக்கு கலப்பேன். அம்மா இது சொல்லண்டா. சொல்லு. இது எங்க அப்பா வீடு. இந்த பால் எங்க அப்பா வாங்கி கொடுத்த பால். ஏ குர்ரா. ஆதி ஆதி என்னத்த ஆதி எங்க? இதோ வந்துட்டாரு. என்னம்மா என்னாச்சு? உங்க அப்பாவை நீ ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தியா? இல்லம்மா, அங்க அர்ஜுன் இருப்பான். என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், அதான் நான் போவே இல்லை. பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த வீட்டுக்கே வந்திருக்காரு. அப்போ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா என்ன சொல்ல வரீங்க? நேத்தே உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? அப்போ நேத்தே டிஸ்சார்ஜ் ஆயிருந்தா அவர் இங்க தானே வந்திருக்கணும். கரெக்ட், இங்க தான் வரணும். ஆனா உங்களை நம்பி எப்படி வருவாரு? நீ தான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணியா? எங்கடா அவரு? நான் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போனேன். டாக்டர் உங்க அப்பா குணமாயிட்டாரு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. சரின்னு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன். எங்கடா அவரு? ஏன் கண்டுபிடிச்சு கொல்ல போறியா? நீ கேக்குறது அப்படிதான் இருக்கு. விளையாடாத அர்ஜுன். அவர் எங்க இருக்காரு? அவருக்கு எங்க இருக்க விருப்பமோ அங்கதான் இருக்காரு. அப்படின்னா அவர் எங்க இருக்காரு நீங்க சொல்ல போறது இல்ல. நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஏ எனக்கு மட்டும் மாமா மேல அக்கறை இல்லையா? அக்கறையா? உனக்கா? நோ சான்ஸ். நீ செஞ்ச ஃப்ராடுத்தனம் அப்பாக்கு எங்க தெரிஞ்சிருமோன்னு பயம் வேணா இருக்கலாம். உன் ஃப்ராடுத்தனம் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அர்ஜுன்! ஹலோ, அவ ஏன் பொண்டாட்டிப்பா? நான் அவளை திட்டினா உனக்கு ஏன் கோவம் வருது? அர்ஜுன், நீ எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற. அப்படிதானே இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ, உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? அவர் எங்க இருக்காருன்னு முதல்ல சொல்லு. அவரோட வீட்டுல நிம்மதியா இருக்காரு. அவர் இங்கே இருக்காரு. இந்த வீட்டை தவிர அப்பாவுக்கு இன்னொரு வீடும் இருக்கு. உண்மையா சொல்ல போனா அதுதான் வீடு. இது நரகம். என்னடா சொன்ன? தெளிவாவே சொல்றேன். அப்பா அவரோட பொண்ணு அபி வீட்டுல இருக்காரு. போதுமா? டேய், இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அந்த வீட்டுக்கு நீயா கொண்டு போய் விட்டுட்டு வந்தியா? அது நான் கொண்டு போய் விட வேண்டிய அவசியமே இல்ல. அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு, நல்லா நடக்கிறாரு, நல்லா பேசுறாரு. அவரே டாக்ஸி பிடிச்சு போயிட்டாரு. அப்படி முடியாம இருந்தா வேணா நான் கூட்டிட்டு போய் விட்டு வந்திருப்பேன். நீ என் பிள்ளையாடா? இப்பவே போய் நான் அவரை கூட்டிட்டு வரேன். வேணாமா, அவமானப்பட்டு திரும்ப வேண்டியதா வரும். அதையும் பாத்துடலாம். என் பால பிடிக்கிட்டு மஞ்சி தர மாட்டேங்கிறா. அப்பா பாட்டி அப்பா கோவமா போறாங்க. எனக்கு தெரியாது, நீ உள்ள போய் விளையாடு. யார் சேர்த்து மாட்டேங்கிறாங்க. நீ வாப்பா விளையாடலாம். எனக்கு வேலை இருக்கு, நீ உள்ள போய் விளையாடு. நீங்க வாங்கப்பா விளையாடலாம். நீங்க வாங்கப்பா. ஹேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? இது பார், உன் அம்மா மாதிரி நினைச்சத சாதிக்கணும்னு நினைச்ச பிச்சிடுவேன். பிச்சு உள்ள போ. கிரி, வா, it's getting late to office. கைலாஷ், நீ போமா, உன்னை எனக்கு பிடிக்கல. நீ வேண்டாம். எனக்கு அப்பாவும் பாட்டியும் போதும். அவனுக்குன்னு இருக்கிற ப்ராஜெக்ட் மேனகாவோட சேர்ந்து பண்ற சேட்டலைட் சிட்டி ப்ராஜெக்ட் மட்டும்தான். அதுல பிரச்சனை வந்தாதான் அவன் நம்மள தொந்தரவு பண்ணாம இருப்பான். நடந்த பிரச்சனைகளுக்கு மேனகாவும் ஒரு மறைமுக காரணமா இருந்தான்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் முகசாயல் உங்க அம்மா மாதிரி இருக்கிறது? இட்ஸ் merely coincidence, damn it. இத பாரு, நீ தான் எங்களை விட்டு சின்ன வயசுல பிரிஞ்சு போன மீனு. உன்னை அப்படித்தான் நாங்க கூப்பிடுவோம். எனக்கு கூட பிறந்தவங்க அண்ணா தங்கச்சின்னு யாருமே இல்ல. அது என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்ப நீ ரொம்ப சின்ன குழந்தை, உனக்கு விவரம் தெரியாது. அதிகபட்சம் போனா உனக்கு 3 வயசு இருக்கும். அந்த நேரத்துல நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்ட. அதனாலதான் உனக்கு எல்லாம் தெரியல. நான் சொல்றத கேளு.
பேர் என்ன சொன்ன? என்னங்க நீங்க தொல்காப்பியன் மீனு குட்டியா உன் பேரு? உச்சுச்சுச்சு என் செல்லம் செல்லக்குட்டி. உழைக்கணும். ஸ்கூலுக்கெல்லாம் போனா காலை உடைச்சிருவேன். போகல. அப்பா ஏய் சொல்றல. அப்பா சரி. போகல. படிச்சு கிழிக்க போறாராம் மட்டைய மூணா. பார்த்து தங்கச்சி பாப்பா நான் பாத்துக்கிறேம்மா. என்ன விட்டு போயிடாதீங்கம்மா. அம்மா. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நான் சந்திக்க வேண்டி வரும் என்று என் மனதில் சமீப காலமாக ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அபி என் தோழி, மீனு என் தங்கை, இருவரையும் எதிரணியில் நிறுத்தி காலம் வேடிக்கை பார்க்கிறது. நான் தான் உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். என்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரத நான் விரும்பலைங்க. இப்ப நீங்க ஓடிட்டா அவங்க சொல்ற அவதூறுல பாதி உண்மைன்னு நாமளே ஒத்துக்கிட்ட மாதிரி தான். புரியுதா? நீங்க இப்படி ஓடுறதுனால எந்த பிரச்சனையும் தீர போறது இல்ல. நட்பிற்கு இலக்கணம் அமைத்து என் வாழ்க்கையின் அர்த்தத்தை எனக்கே விளங்கச் செய்தது தோழி அபி. எத்தனையோ முறை எனக்கு ஏற்பட்ட மோசமான நிகழ்வுகளிலிருந்து என்னை காத்திருக்கிறார். மீனு என்னை விட்டு போய்விட்ட பின் இன்னொரு முறை சந்திப்பது சாத்தியமில்லை என்று எண்ணிய நேரத்தில் மீண்டும் எண்ணுகிறாள். இன்று இருவரும் எதிர் எதிர் திசையில். நான் யாராவது ஒருவர் பக்கம்தானே இருக்க முடியும். என் மீனு மேல் எனக்கு இருக்கும் அன்பு அபியின் மேல் எனக்கு இருக்கும் நட்பை வென்றுவிடுமா? நிச்சயமாக முடியாது. மீனுவின் நன்மையை முன்னிட்டு என்னால் அபிக்கு நக நுனியளவும் துரோகம் செய்ய இயலாது. நட்பிற்கு பிறகே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று என் மனம் திடமாக நினைக்கிறது. அதுதான் என் மனதில் எப்பொழுதும் நிலைக்கிறது. மன்னித்து விடுமேனோ. நட்போடு வாசம் செய்துவிட்ட எனக்கு இந்த உறவின் அவஸ்தையை சரி செய்ய இயலாத ஒரு சூழல். நிச்சயம் என்னால் உதவ முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு சக்தி உனக்கு உதவட்டும். ஆனால் அபியின் வெற்றிக்கு ஒரு சிறு துளி பாதிப்பும் வரக்கூடாது. ஏனெனில் அபி என்றுமே வெல்ல வேண்டும் என்று என் மனம் திடமாக நினைக்கிறது. வாங்க உஷா. ஹாய் தோல்ஸ். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல இல்ல உட்காருங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் உஷா, உட்காருங்க.
வீட்டில் எப்படி இருக்காங்க உஷா? நல்லா இருக்காங்க. கைலாஷ் எப்படி இருக்கான்? ஆதி வீட்டில் தான் இருக்கான். அவனுக்கு அம்மா ஞாபகமே இல்லை போல இருக்கு தோல்ஸ். இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல தெரியுமா? நானும் அவனை போய் பார்க்கல. சரி, சந்தியா எப்படி இருக்காங்க? சந்தியா, அவளை பத்தி நினைச்சாலே கவலையா இருக்கு தோல்ஸ். அவளை வீட்ல அடைச்சு வைக்கவும் முடியல, நம்பி வெளியில விடவும் முடியல. சரி, ட்ரீட்மெண்ட்லாம் எந்த அளவில் இருக்கு? எங்க ட்ரீட்மெண்ட் பண்ண விடுறா? டாக்டர் அவளுக்கு கொடுக்கற மருந்து மாத்திரையெல்லாம் தூக்கி வீசுறா. இந்த பழக்கத்திலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் முதல்ல அவங்களுக்கு வரணும். இல்ல தோல்ஸ், கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு தான் அவ ஆசைப்படுறா. பெத்தவங்க மேலேயோ இல்ல நண்பர்கள் மேலேயோ இல்ல நம்ம சார்ந்திருக்கிற சமூகத்தோடய ஒட்டாம வாழ்ந்தா இதான் பிரச்சனை. சேவை, கலை, இலக்கியம் இப்படி ஏதாவது ஒண்ணு இன்வால்வ் ஆகி அதோட சார்ந்து இருக்கணும். இல்லைன்னா ஒரு கட்டத்துல வாழ்க்கைங்கிறது ரொம்ப வெறுமையா போயிடும். சந்தியாவுக்கு மன ரீதியா இப்படி கலை, இலக்கியம்னு ஒரு பிடிப்பை ஏற்படுத்தணும். அப்புறம் மற்ற விஷயங்களை படிப்படியா சகஜமாயிடுவாங்க. நானும் அதே தான் தோல்ஸ் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியல. சரியாயிடும் உஷா, கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, சீக்கிரமா கைலாஷ் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான். என்ன தோல்ஸ், இன்னைக்கு வரமா அள்ளி வீசுறீங்க? இது வரலாம் இல்ல, எனக்கு தோணுது கண்டிப்பா நடக்கும் பாருங்க. சரி, உங்களுக்கு காஃபி போடணும், பால்ல வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, அவ்வளோலாம் சிரமப்படாதீங்க. நான் உங்களை பார்க்க வந்த விஷயமே வேற. இந்த டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்டை பத்தி எனக்கு சில டீடைல்ஸ் வேணும். குட். திடீர்னு இந்த ப்ராஜெக்டோட இணைஞ்சதுனால எனக்கு நிறைய விஷயம் புரியல தோல்ஸ். ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இருக்கு, பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள பால் வாங்கிட்டு வந்து காப்பி போட்டுறேன். ஓகே தோல்ஸ், எதுக்கு? இதான் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, பார்த்துட்டு இருங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். அன்னைக்கு நான் எதேச்சியா உங்க டைரியை படித்தேன் தோல்ஸ். ஐம் ரியலி சாரி. நான் அதை வேணும்ட்டு படிக்கல, யதார்த்தமாக தான் படித்தேன். ஐயோ உஷா, எதுக்கு நீங்க சாரி கேட்டுக்கிட்டு? நான் உங்களை எந்த விதத்துலையும் தப்பா நினைக்கல. இதை பாருங்க, உங்களுக்கு சரி, அபிக்கும் சரி, உங்களுக்கு தெரியக்கூடாத என்னுடைய ரகசியங்கள் நான் எதையும் மறைச்சு வைக்க நினைச்சது இல்லை. தோல்ஸ், உங்க டைரியோட கடைசி பக்கத்துல நான் இனிமே என் தங்கச்சியை சந்திக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட முடிச்சிருக்கீங்க. நீங்க அவங்கள மறுபடியும் பாத்தீங்களா? பார்த்தோம் உஷா. பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? உஷா, நிச்சயம் ஒரு நேரம் வரும், கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லுவேன். உஷா, வாங்க தோல்ஸ். பால் வாங்கிட்டு வந்துட்டு உஷா. ஒரு 5 நிமிஷம் காஃபி ரெடி ஆயிடும். என்ன நோ நீங்க ப்ராப்ளம். பாத்துட்டு இருங்க.